ஒரு ஊரில் சோமு ராமு என இரு நண்பர்கள் இருந்தனர். சோமு மிகவும் வசதியானவன், ஆனால் கஞ்சத்தனம் கொண்டவன். ராமு ஏழ்மையானவன், ஆனால் பிறருக்கு உதவும் குணம் கொண்டவன். ஒரு நாள் இருவரும் நீண்ட தூரம் பயணம் செய்து கொண்டிருந்தனர். வழியில் ஒரு முதியவர் பசியால் மயங்கி விழுந்திருப்பதை கண்டனர். ராமு ஓடிச் சென்று தன்னிடமிருந்து ஒரு ரொட்டியையும் கொஞ்சம் தண்ணீரையும் அவருக்கு கொடுத்தான். இதைக் கண்ட சோமு, ராமு, உன்னிடமே கொஞ்சம்தான் உணவிருக்கிறது, அதை ஏன் இப்படி வீணக்குகிறாய்? அவருக்கு கொடுத்தால் உனக்கு என்ன கிடைக்கும் என்று கேலி செய்தான். ராமு அமைதியாக, உதவி செய்வது வீணல்ல, அது மன நிறைவைத் தரும் என்றான். சிறிது தூரம் சென்றதும் சோமுவன் பணப்பை தவறி ஒரு புதருக்குள் விழுந்துவிட்டது. அவன் எவ்வளவு தேடியும் கிடைக்கவில்லை. அப்போது அந்த வழியே வந்த அதே முதியவர் அந்த பணப்பையை எடுத்து வந்து சோமுவிடம் ஒப்படைத்தார். தம்பி, பசியில் இருந்த எனக்கு உன் நண்பன் உயிர் கொடுத்தான், அதற்கு கைமாறாக இதை தருகிறேன் என்றார். சோமு தன் தவறை உணர்ந்து வெக்கி தலைகுனிந்தான். பணம் மட்டுமே செல்வமல்ல, நல்ல குணமே உண்மையான செல்வம் என்பதை புரிந்து கொண்டான். நீதி: நாம் செய்யும் நன்மைகள் எப்பொழுதும் நமக்கே திரும்ப கிடைக்கும்.